ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட் கைலாசா கோனா. ஸோ ஆமாங்க, நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைலாசா கோனா தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எந்தெந்த பிளேஸ் ஓப்பனில் இருக்குது, எந்தெந்த பிளேஸ் க்ளோஸில் இருக்குதுன்னு அதையும் பார்த்துடலாம். அது தவிர்த்து இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த 100 அடி அருவி தாங்க ஸ்பெஷலே. இங்கே மூலிகை நீர்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபேமஸான சிவன் பார்வதி கோயிலும் இங்கே இருக்குங்க. இந்த ரிவரும் எங்கே இருக்குதுன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் அந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எம்கே. இந்த பயணத்தில் என்னோடு சேர்ந்து ஒன்றாக பயணம் செய்வோம். ஹலோ ஹாய் மக்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. ஸோ இந்த 5:30 மணிக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் நம்ம ட்ராவலிங் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு அப்படி நான் போகும்போதே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம போக போகிறது ஆனால் ஆந்திர பிரதேஷுங்க. ஆனால் எங்கே போக போகிறேன்னு ஒரு சின்ன க்ளூ தரேன், நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ இப்போ வந்து ஆந்திரா சைடு தான் போக போகிறோன்னு சொல்லிட்டேன். ஆந்திரா சைடில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டெப்யூட்டி சிஎம் விசிட் பண்ணாருங்க அந்த இடம். ஸோ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. லேட்டஸ்ட்டாக வந்து டெப்யூட்டி சிஎம் விசிட் பண்ண இடங்க. ஸோ கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் அதுக்குள்ளே நம்ம போகும்போதே உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க சரி, நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கிளம்பலாம். நம்ம எப்போவுமே போகிற மாதிரி சோலோ ரைடு தாங்க போயிட்டுருக்கோம். தனியாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம எப்போ போனாலும் தனியாக தான் போகிறோம். ஏன்னா அட்வென்ச்சராக இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே போகுதுங்க தனியாக போகும்போது. ஸோ அதனால் தனியாக போயிட்டுருக்கேன். நான் வந்து நேற்றே பெட்ரோல் போட்டு வச்சுட்டேன். சரி வாங்க, என்னென்ன அட்வென்ச்சர் இன்றைக்கி காத்திருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம போக வேண்டிய இடம் வந்து மாமண்டனூர் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் தாங்க. ஸோ ஆந்திராவில் இருக்க மாமண்டனூர் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் தான். ஸோ அங்கே வந்து தான் இப்போ ரீசெண்டாக சிஎம் வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அதை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி நான் மாமண்டனூர் போகிறதுக்கு முன்னாடி கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறேங்க. போகிற வழி தான். சரி, அதையும் பார்த்துடலாம். ஸோ வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம். போன டைம் ஆர்ஐ ஃபால்ஸுக்கு போகும்போது நம்ம வந்து திருவள்ளூர் ஊராக போனோங்க. ஏன்னா வந்து பூண்டியேரி பார்த்துட்டு போனோம். ஸோ இந்த டைம் வந்து நம்ம வெங்கல் வழியாக போக போகிறோங்க. அந்த சைடு போனதில்லை, அதனால் நம்ம வெங்கல் வழி ரூட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோங்க ஆந்திராவுக்கு போகிறதுக்கு. மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, வெங்கல் போகிற ரோடுங்க. இது வெங்கல் போகிற ரோடு. இங்கேயும் வந்து இப்போ நின்றுட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா, போகிற வழியில் நான் ஒன்று ரிவரை பார்த்தேங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. இந்த ரிவர் நேம் பார்த்தீங்கன்னா கொசத்தலையாறு ரிவருங்க இது. ஸோ இந்த ரிவரை காட்டுறேன், எப்படி இருக்குது மட்டும் பாருங்கள். வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் போகும்போது பைக்கில் போகும்போது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க இதை பார்க்க. அப்படியே பாருங்கள். இது பாருங்கள், இதான் கொசஸ்தலையாறு. ஸோ இந்த ஆறு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகி சென்னை வழியாக போயிட்டு நம்ம எண்ணூர் பார்த்தீங்கன்னா எண்ணூரில் போய் கலக்குதுங்க. ஸோ கொசஸ்தலையாறுங்க இது. போகிற வழியில் பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ அதான் நிப்பாட்டி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போகலான்னு அப்படி நிட்டேங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நம்ம அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்துட்டு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். நம்ம அந்த ரிவரை கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலான்னு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம ரோட்டில் போகும்போது லெஃப்ட்டு ஒன்று கட் ஆகுதுங்க ஜங்ஷனில். அந்த லெஃப்ட்டில் போனால் அந்த ரிவர் கிட்ட போய் பார்க்குற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம லெஃப்ட் இப்போ வந்துட்டோம். ஸோ ரிவரை பார்த்துடலாம் வாங்க. ஸோ வண்டி அங்கே விட்டு அப்புறம் பள்ளம் மாதிரி இருக்குது. இல்லை ஏறி இறங்க முடியாது வண்டி. ஸோ நம்ம மட்டும் தான் ஏறி இறங்க முடியும். அப்படியே முன்னாடி வந்தால் பாருங்கள் ரிவருங்க, பயங்கரமாக இருக்கா. வாவ், செம்மங்க, வேறு லெவலில் இருக்குது. இது வாங்க அப்படியே கிட்ட போய் உங்களை வீடியோ எடுத்து காட்டுறேன், அப்படியே பாருங்கள்.
நம்ம இப்போ வண்டிக்கிட்ட வந்துட்டோம். ஸோ கொசஸ் தலையார் எப்படி இருந்தது? சூப்பரில் வேறு லெவலில் இருந்ததுங்க. ஸோ நம்ம வண்டி எடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இந்த கைலாசா கோனா. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிடலாம். சரி வாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கொசஸ் தலையார் வந்து அந்த ஆறு வந்து ரிவரில் இன்றைக்கி தான் தண்ணி அதிகமாக வருதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இது வந்து வெங்கல் காப்பு காடாங்க. வெங்கல் ரோட்டில் இது வந்து காப்பு காடு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா மங்கீஸ்லாம் அதிகமாக இருக்குதுங்க. மங்கீஸ்லாம் அதிகமாக பார்க்கலாம். காடை கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இப்போ வந்து ஆந்திரா ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வருதுங்க. கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ இந்த லெஃப்ட்டு தாங்க கைலாசா கோனா போகிற லெஃப்ட்டு. ஸோ ரெசார்ட்டுலாம் இந்த சைடு இருக்குங்க. ரெசார்ட் வேணுன்னா அந்த சைடு போகலாம். இந்த ரோடு பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இட்டன் வாட்டர் ஃபால்ஸு இது அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. உள்ள செக்யூரிட்டி உட்காந்துங்கிறாங்க. இப்போ வரும்போது கேட்போம் நம்ம. வா இந்த ரோடு பாருங்கள், செம்மையாக இருக்குதுங்க. பயங்கரமாக இருக்குதுங்க இந்த ரோடு. அந்த மலைகளை நடுவில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மேகமூட்டங்க. பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வேறு லெவல். அதான் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டேன் நான், நின்று பார்க்கலான்னு. நம்ம கைலாசா கோனா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஏபி ஃபாரஸ்ட்டுன்னு போட்டுக்குது. அதாவது ஆந்திர பிரதேஷ் ஃபாரஸ்ட்டு அந்த போர்டில் மேலே ஆர்ச்சி மதிக்குதுல்ல, அந்த ஆர்ச்சில் இருக்கும். கைலாசா கோனா ஏபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் வந்து லாக்கில் தான் இருக்குது. பார்க்கிங் வந்துட்டோன்னு நினைக்கிறாங்க. வண்டியெல்லாம் நிற்கிது. ஸோ இது நம்ம போகிற வழி. நம்ம வந்து பைக் பார்க்கிங் பண்ணோம். ஏசி ரூம்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. உள்ள ரூம்ஸ் என்ன இருக்குது, நான் ஏசி, ஏசி, எல்லாம் ஏசி. ஸோ வண்டியை நான் இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். உள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. உள்ளே வரைக்கும் வண்டி அலோவ் பண்ணல. யாராவது எம்எல்ஏ வந்திருக்கிறாங்களாம். ஸோ உள்ளே வரைக்கும் அலோவ் பண்ணல. வண்டி ஃப்ரண்ட்லேயே நிப்பாட்டாங்க. ஸோ போய் பார்ப்போம். ஏன்னா பார்க்கிங்கில் விட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓரமாக விட்டு போயிருக்கோம். சேஃப்டியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு வந்து பார்த்துக்கலாம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸு இங்கே டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு தெரில, போய் பார்த்துடலாம். பைக் அலோட் பண்ணல போலீஸ். அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. ஒரு பர்சனுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. எம்எல்ஏ வந்திருந்தார் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எம்எல்ஏ ஒன்றும் வரலையா. அவர் வந்துட்டு இருக்காரு. அதனால தான் உள்ளே வந்து பாதுகாப்புக்கு உள்ள வெஹிக்கிள்ஸ் வந்து அலோவ் பண்ணல. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:49 வந்துட்டோங்க கைலாசா கோனா வாட்டர் ஃபால்ஸ். அதேமாதிரி குரங்கு நிறைய இருக்குதுங்க. வண்டியில் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்கள் டேங்கு கவரில் வந்து பேப்பர்ஸ் என்ன இருந்தால் எடுத்துருங்க. நான் எல்லாமே எடுத்து வெளியே போட்டுது.
இதாங்க கைலாசகுணா வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா 100 அடி உயரங்க, 100 அடி உயரம். இங்கே வந்து கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்து செப்பல்ஸை வந்து நம்ம இங்கேயே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா ஸ்டெப்ஸு கீழே நம்ம வச்சுட்டு போகிற மாதிரி, ஏன்னா மேலே வந்து கோவில் இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு முக்கியமான கோவிலும் சொல்லப்படுதுங்க. இந்த கோவில் வந்து சிவன் பார்வதி அவங்க இருக்கிற கோவிலுங்க. இது சிவன் பார்வதி கோவில். ஸோ இந்த கோவிலில் பூஜை பண்ணிவிட்டு அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு போனால் நல்லதே நடக்கும்னு இங்கே வந்து நம்பப்படுதுங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸோட சீசன் டைம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து ஜனவரி மந்த் வரைக்கும். சரிங்க, நம்ம இப்போ வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம ரெடி ஆகிடலாம். வாங்க போய் நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப சில்னஸாக இருக்குங்க. கிட்ட போகும்போது செம்ம கோல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்து காலையில் வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 மணி இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த டைமில். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஏன்னா ஆந்திராவில் இப்போ வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்கிறாது. ஸோ அதனால் இந்த வாட்ரு வந்து ரொம்ப சில்னஸாக வருது. சரி, நான் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு நான் வந்து இறங்கிட்டேங்க வாட்டர் ஃபால்ஸில். அப்படியே ஒரு ஐஸ் மழையே வந்து பொழிஞ்சா மாதிரி இருந்ததுங்க அது நனையும் போது. சரிங்க, நான் இப்போ வந்து அப்படியே நனைஞ்சிட்டு அப்படியே ஒரு தியானம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட்டை கொடுத்துட்றேன். நீங்கள் போய்ட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸோட வீடியோவை பார்த்துட்டு வரேங்க. வீடியோ ஷார்ட் எடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு அதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குளிச்சுட்டு இருக்காங்க வாட்டர் ஃபால்ஸில். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு, ஸோ ஒரே இடம் தாங்க, தனித்தனியாலாம் இல்லை. இங்கே பெரியவங்க சின்னவங்க லேடிஸ் எல்லோரும் இங்கேயே ஒரே இடம் தான் குளிக்கிற இடங்க. சரி, இன்னொரு டைம் போய் வாட்டர் ஃபால்ஸில் நனைஞ்சிடலாமா? அந்த சவுண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஓகேங்க. நான் இப்போ வந்து குளித்து முடிச்சிட்டேன். ஸோ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாம் அப்படியே கைலாசா கோணாலேருந்து அப்படியே வெளியே போயிடலாங்க. குரங்கு கிட்டலாம் ஜாக்கிரதையாக இருங்க. என் பேக்கே வந்து கை வைக்க வந்துச்சு. நம்ம அப்படியே கைலாச கோணால வெளியே வந்துட்டோம்.
ஸோ இங்கே ஒரு குரங்கு வந்து சில்மிஷம் பண்ணிடுது, அதை வீடியோ எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து எங்கே வரும்போது ஒரு இன்டென்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து பார்த்தீங்களா, அங்கே தாங்க இப்போ போக போகிறோம். ஸோ அது ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்குதா போய் பார்த்துடலாம் அங்கே. தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்ஸுங்க, தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ கேட்டு பார்ப்போம் உள்ள அலோடு இருக்குதான்னு. நாங்கள் வண்டி இங்கே தான் பார்க் பண்ணிக்கிறேன். சார் 20 சார்? ஃபோனில் போடணுமா? இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்குங்க, லெஃப்ட்லேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ண சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குங்க பார்க்க. நான் கூட அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேங்க. ஏன்னா போகும்போது பார்த்தேன் பூட்டி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க உட்காந்துருந்தாங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க உட்காந்துருந்தாங்க. நான் அலோவ் பண்ண மாட்டாங்க தான் நினச்சேன். பட்டு இப்போ நம்ம ரிட்டன் வரும்போது சரி கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா அலோவ் பண்ணுறாங்க உள்ள. சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இது பார்க்காம போயிட முடியாதுல்ல. சரி டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபாங்க, 20 ருபீஸு. அதேமாதிரி ஃபோன் நம்பர் வாங்குறாங்க, உங்கள் பேர், டைம் நோட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் என்ட்ரி எப்போ உள்ளே வரீங்களோ அந்த டைம் நோட் பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த மலையை பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ உள்ளே ஆல்ரெடி ஆளுங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. வாய்ஸ்லாம் கேட்குது, குளிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்தாங்கள்ல அவங்கெல்லாம் வந்துருக்குறாங்க போல், முன்னாடியே குளிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போய் பார்ப்போம். ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்புறது தாங்க. ஆனால் ஆல்ரெடி குளிச்சிட்டோம்ல, அதே குளிராக இருக்குதுங்க. அதனால் இப்போ பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். சரியா? ஸோ ஃபால்ஸ் உள்ளே இருக்குங்க, தெரியுதா? ஸோ லேடிஸ்லாம் வந்தோன்னா ட்ரெஸ் மாற்றிடுறாங்க. ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா உட்காரா இருக்கும். நாம் எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் வந்து கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் போனோங்க. கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு வரும்போது இடன் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குதுங்க இங்கே. ஸோ இந்த இடன் வாட்டர் ஃபால்ஸு தான் வந்துக்கிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் நேம் வந்து தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்ஸுங்க. ஸோ இது வந்து 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ளே வர. சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. உள்ளோட லாஸ்டிங் வந்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, இங்கே குளிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஒரு இடம் தான். அங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ வந்து சேஃபாக நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் இங்கே என்ஜாய் பண்ணி குளிக்கலாம். இது வந்து வர வழிங்க, இது வந்து வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வழி மாதிரி போங்க. ஸோ யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம், இது என்னோடய ஓன் ரிஸ்கில் தான் நம்ம மேலே போய் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தான் காட்ட தான் நான் மேலே ஏறுறேன். ஸோ இதை பாருங்கள், மற்றபடி வந்து இது நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம், சரிங்களா?
இங்கே நான் தான் மேலே ஏறேன் பார்த்தா எனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஆளுங்க அங்கே வந்து ஏறிட்டு இருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாம். पानी में डाल के वीडियो उठाया. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே எதுவும் இல்லைங்க. மேலே அப்படியே தண்ணி ஒரு ஃப்ளோ தான் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ மெயின் ஃபால்ஸு பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் மெயின் ஃபால்ஸு. நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். தொட்டிக்கோனா வாட்டர் ஃபால்ஸோட ஷார்ட்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பிட்டோங்க. நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். நம்ம சொன்ன மாதிரி எம்எல்ஏ வரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்போ தாங்க கரெக்டாக வந்தாங்க. இப்போ அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா மாமாண்டனூர் ஃபாரஸ்ட் தாங்க. அங்கேயே வந்து 1 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பண்ணி ஒரு ரிவருங்க. அந்த ரிவரில் வந்து நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு இடங்க. அது நல்லா சூப்பராக இருக்கும். போகிற வழியில் சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். பசி எடுக்குது எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. சரியா? ஓகே, வாங்க நம்ம அடுத்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோ, அதாவது கைலாசகோனா வீடியோ இதோட முடியுதுங்க. சரிங்களா? இந்த வீடியோ கைலாசகோனா முடியுது. ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்ததுனால ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் மாமாண்டனூர் வந்து தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணதுலையும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.